ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டெக். நான் உங்கள் கோகுல்நாத். இந்த வீடியோவில் வந்து 3 முக்கியமான விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன முக்கியமான விஷயம் கேட்டால் வந்து பிட்காயினோட பியர் மார்க்கெட் வந்து முடிய போகுது. லாஸ்ட் இயர் வந்து அக்டோபர் மாதம் வந்து பிட்காயின் வந்து பியர் மார்க்கெட் வந்து 50 வீக் மூவ் ஆவரேஜ் கீழே வந்து பியர் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து பிட்காயினோட பியர் மார்க்கெட்டோட எண்டு ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வந்துட்டுருக்கோம். இந்த வருஷம் அக்டோபர் நவம்பர் அதுக்குள்ளே வந்து பிட்காயின் வந்து ஒரு ஓவராலாக வந்து பியர் ஸ்ட்ரக்சர் வந்து முடிஞ்சிருங்கிற மாதிரி தான் என்னோட ப்ரெடிக்ஷன் சொல்லுது. ஹிஸ்ட்ரி வந்து அதுதான் சொல்லுது. அண்ட் வந்து புல் மார்க்கெட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிட்காயின் வந்து 50 வீக் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே 2 வீக் எப்போ வந்து க்ளோஸ் வைக்குதோ அப்போ வந்து பிட்காயினோட ஃபுல் ஃப்ளெஜ்டான புல் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும்னு அர்த்தம். இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி பாஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து சொல்கிறது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து 4 இயர் ஆல்விங் சைக்கிள் வந்து போன வாட்டி ஒர்க் அவுட் ஆகலை. லாஸ்ட் விஷயம் அதோட ஃபைனல் பேப்பராக வந்து ஆல்காயின் சீசன் வந்து ஆகவே இல்லை. ஆனால் 4 இயர் சைக்கிள் வந்து டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா போன வாட்டி வந்து பிட்காயினுக்கு அந்த 4 இயர் சைக்கிள் வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. கரெக்டாக வந்து லோ வந்துச்சு, கரெக்டான டைமில் ஹை போச்சு, அப்படியே வந்து 4 இயர் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஆனால் அது ஆல்காயினுக்கு வந்து அந்த பிட்காயின்லேருந்து ஃப்ளோ வந்து உள்ளே வரல. இப்போயுமே வந்து அந்த 4 இயர் சைக்கிள் வந்து பிட்காயின் போன வாட்டி 2022 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பயும் வந்து டைம் வைஸ் வந்து அப்படி தான் வந்து ஆகிட்டு இருக்கு. இந்த வாட்டி நம்ம வந்து இந்த 4 இயர் சைக்கிள் பிட்காயினுக்கு மட்டும் ஒர்க் ஆகுதாங்கிறத நம்ம செக் அவுட் பண்ணணும். ஓகேப்பா, பிட்காயின் வந்து பியர் மார்க்கெட் முடிய போகுதுன்னு சொல்கிறேன்ல, அப்போ ஆல்காயின் சீசன் பம்ப் ஆகுமா, ஆல்காயின் சீசன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் ஆல்காயின் சீசன் வந்து அப்படி வராது. ஏன்னா ஃபஸ்ட்டு பணம் வந்து பிட்காயின் பியர் மார்க்கெட் முடியுதுன்னா பியர் மார்க்கெட்டில் எல்லா அக்குமேட்டிங்குமே வந்து பிட்காயினில் மட்டும் தான் ஆகும். ஸோ பிட்காயின் நடந்து பிட்காயினோட ஒரு ஹை போயிட்டு அந்த ஹைலேருந்து அதுக்கப்புறம் வந்து கீழே எத்திரத்துக்கு ஃப்ளோ ஆகும், எத்திரத்துலேருந்து ஆல்காயினுக்கு ஃப்ளோ ஆகும். இது வந்து ஒரு லாங் ப்ராக்ரஸ். இது வந்து பிட்காயின் வந்து ஏறும்போதே எல்லா ஆல்காயினும் வந்து பம்ப் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2017 18 வந்து பிட்காயின் போக போக வந்து கீழே ஆல்காயினும் போயிட்டே இருக்கும். அப்போ இருந்த ஆல்காயின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் யாருமே கிடையாது. பட் இப்போ வந்து பிட்காயின் போகும்போது வந்து அதே மாதிரி ஆல்காயின்லாம் போகுமான்னு கேட்டால் அது தெரியல. கண்டிப்பாக அதுக்கான அந்த விஷயங்கிறது வந்து தெரில. நம்ம வந்து அதுக்கான மேபி வந்து இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆனதுனால நம்ம வந்து அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது நம்ம 100% அப்படி தான் ஆகும்னு சொல்லவே முடியாது. மேபி அது 50-50 தான் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ இருக்க ஹிஸ்ட்ரி படி பிட்காயின் பியர் மார்க்கெட் முடிய போது பிட்காயினை டிசிஏ பண்ணலாமான்னு கேட்டால் பிட்காயினை வந்து டிசிஏ பண்ணலாம். அண்டு வந்து நம்ம ஈத்தையுமே வந்து நம்ம வந்து டிசிஏ பண்ணலாம். ஸோ இதான் வந்து முக்கியமான விஷயங்கள். ஓகே, இன்னொரு முக்கியமான டாபிக் வந்து பிட்காயின் வந்து கரெக்டாக எக்ஸாக்ட் லோ வரப்போ நான் வாங்குறதா இல்லை டிசிஏ பண்ணுறதா பிட்காயின் ஈத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அதோட எக்ஸாக்ட் லோ வந்து நான் சொல்கிறேன். பட் அதுதான் கம்பல்சரி அந்த ரேஞ்சில் தான் வருங்கிறத வந்து நான் ஷோராக சொல்ல முடியாது. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 53லேருந்து 55ங்கிறது வந்து நான் லோவாக வச்சுருக்கேன். ஈத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு $1,400 $350லேருந்து $1,400 வந்து மேபி அது வரைக்கும் ஒரு லோ வரலாம். எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட் வந்து எப்பவுமே நம்ம பிட்காயினை பிடிக்க முடியாது. அப்படி பிடிக்கணும்னு நினச்சா நம்ம சப்போஸ் அதை மிஸ் பண்ணோன்னா ரொம்ப வந்து டிப்ரெஷனுக்கு உள்ளாயிடும். நான் என்ன சொல்கிறேன்னா, டிசிஏ பண்ணுறதுங்கிறது வந்து பிட்காயின் அந்த ஈத்தை அப்படிங்க அதை டிசிஏ பண்ணுறது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. கிரிப்டோவே வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. பட் பிட்காயினை வந்து நீங்கள் ஒரேடியாக கரெக்டாக எக்ஸாக்ட் பாயிண்டில் வாங்குறதுக்கு பதிலாக அப்படி பாயிண்டில் வாங்கி கரெக்டாக பிடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக ஈத் அண்ட் எத்திரத்தை வந்து கொஞ்சமாக டிசிஏ பண்ணுறது நான் பெட்டரான ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இதான் நான் பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆன் பிட்காயின் எத்திரத்தில் ஃபோக்கஸாக இருங்க. நான் அதனால தான் வீடியோஸ் பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் என்னோட எய்ம் ஃபுல்லாகவே பிட்காயின் அந்த ஈத்தில் வந்து நம்ம உள்ளே இறங்கணுங்கிற கண்டிஷன் தான் நான் போய் ஓடிட்டுனால தான் வந்து வீடியோஸ்லாம் சரியாக பண்ண முடியல. பட் என்னோட டெலிகிராமில் நான் வந்து தொடர்ந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இது தொடர்ந்து வீடியோ போகிறது இல்லை மேட்ரு கிடையாது. நான் வீடியோ போகிறதா மேட்ரு கிடையாது. நம்ம வந்து ஆல்காயின் நடக்கலை, அது ரிவைவ் ஆகும் பட்சத்தில் வந்து பிட்காயின் ஈத்துங்கிற அந்த விஷயத்தை தான் நான் வந்து நம்ம ஃபோக்கஸாக வச்சு நம்ம திருப்பி ரீகைன் ஆக முடியும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தமிழ் கிரிப்டோ இன்ஸ்டாகிராம் டெலிகிராம்லாம் ஃபாலோ பண்ணால் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.